உங்களுடைய புரிதல்ல எப்போதுமே நீங்க ஒரு அஹெட் தாட்ல ப்ரொசீட் பண்ணக்கூடிய ஒருவர். சில விஷயங்கள் வந்து கமல் அப்பவே சொன்னாரு அப்படின்னு சொல்றதுக்கு எங்ககிட்ட நெறைய இருக்கு. ஆனா அது எல்லாமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. நம்மளே லேட்டா தான் சொன்னோம் அப்படிங்கிறீங்களா? நானே காப்பி அடிச்சது லேட்டு. பட் இப்ப இருக்கக்கூடிய இந்த கான்டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ல நீங்க சொன்னீங்களே எதுவும் நிகழலாம் அப்படின்னு. கமல்ஹாசன் இருக்கும் பயம் என்ன? இதுவெல்லாம் நிகழ்ந்து விடுமோ என்று நீங்கள் அச்சப்படும் விஷயம்? அதாவது இப்ப இந்த படத்துல நீங்க சந்தோஷப்பட்டு இப்போ பேட்டிக்கு முன்னாடி சொன்னீங்க. ஏன் டைட்டில சொல்லிட்டீங்க சார். இல்ல நான் பலமுறை சொன்ன வார்த்தை கமல் வாயால் அருகிற போது நீயா? அதான் அந்த மாதிரி தான் அது. சில விஷயங்கள் இந்த மாதிரி எனக்கு நிகழ்ந்தது உண்டு. அவங்க அதை நினைச்சு சொல்லியிருக்க மாட்டாங்க. எனக்கு சொன்ன மாதிரி இருக்கும். ஓ ஓகே ஓகே. அதைத்தான் நான் சொல்றேன். லேட்டா கேட்டதுக்கான காரணம் என்னோட சோம்பேறித்தனம் கூட இல்லை. அறியாமல் தான். அறியாமல் தான். ஓகே. அப்ப மனதின் குரலை கேளுங்கள் என்றுதான் கமல் ஆகணும். கமல் எங்களுக்கு சொல்லும் செய்தி அது. ஆமாம்மா. கூகுளை கேட்கறதுக்கு முன்னாடி மனசு கேளு. நல்ல லைன் சார் அது. கூகுளை கேட்கறதுனால